ஏதோ தெய்வ பிறவி உங்களுக்கு இன்னும் புரிஞ்சுக்க முடியல. நான் யாருன்னு உங்களால தெரியல. நல்லா என்ன பாருங்க. ஆஹா, தெரிஞ்சிருச்சு. என்னுடைய முதல் சவடாம்பையர் தாயே சவடம்மா ஒரு கை கொடம்மா வாழ்க்கை கொடம்மா வாழ்க்கை கொடம்மா, இதுதான் பிரேயர் சாங். அதுக்கு ஓ, இது அப்போ நான் எழுதி அண்ணன் டியூன் பண்ணி அந்த படத்தில் அந்த நாடகத்தில் ஃபஸ்ட்டு பாடின பாட்டு இந்த பாட்டு எழுதுனது நான். பழனி செட்டிப்பட்டில் தான் என் பாட்டு அரங்கேறிருக்கு. அப்போ உங்கள் வயசு என்ன? அப்போ என்ன 13 14 வயசு. என்ன கொடுமையாக இருக்குது. 13 வயசில் எப்படி தாயே சவுடம்மா கை குடம்மா இப்படி வாழ்க்கை குடம்மா கை குடம்மா எப்படி இவ்வளவு எப்படி அந்த சிந்தனை எப்படி வந்து? தனிப்பிறவிக்கு ஏதோ தெய்வ பிறவி உங்களுக்கு இன்னும் புரிஞ்சுக்க முடியல. நான் யாருன்னு உங்களால தெரியல. நல்லா என்ன பாருங்க. ஆஹா, தெரிஞ்சிருச்சு. அந்த டிராமாவில் வந்து பாரதி ராஜா அவர்களுடைய அந்த அண்ணன் பாஸ்கர் அவர்கள் நடிக்கும்போது ஏதோ ஒரு காமெடி நடந்துச்சு. அது என்ன நடந்தது? அதில் நடக்கலை, அது வேற நடக்கல. எந்த நாடகம்? இதில் வந்து என்ன நடந்துச்சுன்னா, பழனி செட்டி வீட்டில் பண்ணும்போது யாரோ ஒரு நடிகை ஒருத்தங்க வந்திருந்தாங்க, ரிஹர்சலுக்கு வந்திருக்காங்க. எங்கள் பாஸ்கர்னா அவங்களோட உட்காந்துச்சு. அம்மா டேய் ரிஹர்சல்டா விட்றாண்ணா பாரதிராஜா கத்திட்டு இருப்பார். பாரா அப்போ திட்டப்பட்டார். ரிஹர்சலாம் பார்த்துட்டு அவன் பாரா பொம்பளை படிச்சுட்டு எல்லாரும் தெரிஞ்சுருந்தாரு. விட அவங்க நாளைக்கு போக போகிறாங்க, ஏதோ பேசிகிட்டு இருப்போம். நீங்கள் இப்படி அதுதான் பழனி செட்டி வீட்டில் எங்கள் பாஸ்கர்னா ஞாபகம் தான். அதுதான் அவ்வளோ ஜாலியாக இருந்தாள். பாரதிராஜா